யூடியூப் அன்பர்களுக்கு நெஞ்சார்ந்த வணக்கங்கள். இதுவரை சேனலில் பதிவிட்ட எல்லா பதிவுகளையும் பார்த்த அன்பர்களுக்கு மிக்க நன்றி. பதிவுகளை பார்க்கும் அன்பர்கள் முடிந்தவரை சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய ஆதரவுகளை எங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து இப்பதிவில் சிவபுராணத்தை நாம் சிந்தித்திருக்கப் போகின்றோம். இன்று வரும் 5 வரிகள். திருச்சிற்றம்பலம். ஆராத இன்பம் அருளும் மழை போற்றி, சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால், அவன் அருளாளி அவன் தாழ் வணங்கி, சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். இந்த பதிவில் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது ஆராத இன்பம் அருளும் மழை போற்றி. ஆராத இன்பம் அப்படின்றத முடிவே இல்லாத இன்பம் அப்படின்னு சொல்கிறாரு மாணிக்க வாசகர். முடிவே இல்லாத இன்பத்தை அருளும் மழை. அருளும் மழைனா மழை அப்படின்றது சிவபெருமானதை குறிக்கிறாரு. அப்போது முடிவே இல்லாத இன்பத்தை நமக்கு கொடுக்கின்ற இறைவனுக்கு வணக்கம் அப்படின்னு மாணிக்க வாசகர் கூறியிருக்கிறார். அடுத்த 2 வரி. சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால், அவன் அருளாளி அவன் தாழ் வணங்கி. அதாவது சிவபெருமான் எப்பொழுதும் என் சிந்தனையிலே இருக்கிறார், என் எண்ணங்களிலேயே இருக்கிறார். அதனால் அவன் அருளாளி அவன் தாழ் வணங்கி. அவனுடைய அருள் இல்லாமல் அவனை வணங்கவோ நினைக்கவோ இயலாதே. அதனால் சிவபெருமானுடைய அருளை கொண்டு, சிவபெருமான் எனக்கு அருள் செய்தனாலே நான் அவரை வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பதிவில் நமக்கு தெரிவிச்சிருக்கிறாரு. அடுத்த 2 வரி பாருங்கள். சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் அப்படின்னு இருக்கிறாரு. முன் ஜென்மங்களில் செய்த பாவ வினைகள், முன் ஜென்மங்களில் செய்த பாவ வினைகள் அனைத்தும் முழுமையாக நீங்க, அது மட்டுமின்றி என் மனம் மகிழ்ச்சியில் இருக்க சிவபெருமானின் சரித்திரத்தை அல்லது அனாதி பழமையை நான் சொல்லுவேன் அப்படின்னு இருக்கிறாரு. சரித்திரம்னு நான் எதை சொல்கிறேன்னா, அதாவது சிந்தை மகிழ சிவபுராணம் தண்ணி. இங்கே சிவபுராணம் அப்படின்னு மாணிக்க வாசகர் கூறியிருக்கிறது இப்போ நம்ம படிச்சிட்ருக்கிற சிவபுராணம் இல்லை. சிவபுராணம் அப்படின்னு இங்கே மாணிக்க வாசகர் கூறியிருக்கிறது சிவபெருமானின் அனாதி பழமை, அதாவது சிவபெருமானின் சரித்திரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போது அதை மாணிக்க வாசகர் படிப்பதற்கும் கேட்பதற்கும் அவருடைய சிந்தை மகிழுமா. சிந்தைன்னு இங்கே சொல்கிறது மனம் அப்படின்னு சொல்லலாம், இல்லை அறிவுன்னு சொல்லலாம், சிந்தனை அப்படின்னு சொல்லலாம், இல்லை எண்ணங்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த விஷயங்கள் எல்லாம் அவருக்கு இறைவனின் சிவபுராணம் பழமை விஷயங்கள் சரித்திரத்தை படிப்பதற்கும் கேட்பதற்கும் அவருடைய சிந்தை மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டுமின்றி முந்தை வினை எல்லாம் ஓய உரைப்பன் அப்படின்னு போட்டிருக்கிறார். ஓய உரைப்பன் யான். அதை நான் படிப்பதனாலும் கேட்பதனாலும் முன் செய்த வினைகள், முன் ஜென்மங்களில் செய்த வினைகள் எல்லாமே அழிஞ்சு போயிடும் அப்படின்னு மாணிக்க வாசகர் நமக்கு இப்பதிவில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாரு. இன்று இந்த பதிவில் 5 வரியை நாம் பார்த்தோம். மேலும் மேலும் சிவபுராணத்தை தொடர்ந்து நாம் சிந்திக்க இருக்கின்றோம். வீடியோ பார்க்கும் அன்பர்களுக்கு நன்றிகள் கோடி கோடி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவுகளை எங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுங்கள். மீண்டும் நாளை சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம்.